அன்பரசி, உன் முகம் ஏன் இவ்ளோ டல்லா இருக்கு? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சுபா, அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. போனவங்க இன்னும் வரல. அதான் ஒரு மாதிரி டல்லா இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும். ரெஸ்ட் ரூம் உள்ள போய் என் அண்ணன் கிட்ட தானே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த. முகூர்த்த நேரம் வர வரப்போகுது. ஆனா இன்னும் அம்மா வரல. ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமோ? ஃபோன் பண்ண அப்பாவும் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னவா இருக்கும்? என்ன பத்மா, கௌசல்யா எங்க போயிருக்கான்னு கேட்டா பதில் சொல்றதை விட்டுட்டு தனியா கூட்டிட்டு வந்திருக்க. டேய் வசந்த், என்னாச்சுன்னு சொல்றா. கௌசல்யா எங்க போயிருக்கா? இருங்க, நானே சொல்றேன். கொஞ்சம் கோவப்படாம கேளுங்களேன். ஏங்க, நேத்து சாயந்தரமே கௌசல்யாக்கும் வசந்துக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபங்க. என்னம்மா சொல்ற? இத நேத்தே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அம்மா, நான்? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. நானே அப்பாட்ட சொல்றேன். அப்பா, என்ன நடந்துச்சுன்னா, இங்க பாருங்க, என்கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? கல்யாணம் முடிஞ்சதும் தனி கொடுத்தனும் போலாம் தானே சொன்னீங்க. ஆனா அதுக்காக இப்ப வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யல. எப்பதான் செய்வீங்க? ஏய், இப்ப என்ன பண்ண சொல்ற? எங்க அம்மா உங்ககிட்ட கோவப்பட்டு முன்ன மாதிரி திட்டுறாங்களா என்ன? எதுவும் இல்ல இல்ல, நல்லா தானே நடத்துறாங்க. அப்புறம் ஏன் தனி கொடுத்தனும் போகணும்? அப்போ இவ்ளோ நாளா என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்கல்ல? என்னெல்லாம் அத்தை கூட குப்பை கொட்ட முடியாதுங்க. உங்க அம்மாக்கு எடுப்படி வேலை செய்யலாம் நான் ஆள் கிடையாது. அடிச்சிட்டீங்களா? எப்ப நீங்க என்ன கை நீட்டி அடிச்சீங்களோ, இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்க கூட வாழ முடியாது. நான் கிளம்புறேன். ஏய், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். நான் சொல்றதை கேளுமா. நீங்க சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. தனி கொடுத்தன போறதா இருந்தா மட்டும் என்ன வந்து கூப்பிடுங்க. இல்லனா பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறத மறந்துருங்க. ஏய், டேய் வசந்த், நம்ம கௌசல்யாவை அப்படியெல்லாம் பேசினா? நீ சொல்றது எது என்னால நம்பவே முடியல. அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அட என்னங்க நீங்க இப்படி மாறி போயிட்டீங்க? ஏங்க, நம்ம புள்ள சொல்றோம், அத நம்ப மாட்டீங்களா? சூப்பருங்க, சூப்பர். நீங்க ஒட்டு மொத்தமா நம்ம குடும்பத்துக்கே எதிரா மாறிட்டீங்க. அங்க என்னடா அந்த அன்பரசிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இங்க நம்ம வசந்தோட மனசு என்ன பாடுபடுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கௌசல்யாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, அவ பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஆமா, வசந்த் அப்பவே சொன்னான், நான் போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன்னா. நான் தான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு. அவளுக்கு அவ்வளவு திமிர் இருந்தா நமக்கு எவ்வளவு இருக்கும். அதான் போவேண்டாண்டா, அவளா வந்தா வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். டேய் பாரு வசந்த், சொன்னா கேளு. அவகிட்ட போன் பண்ணி பேசு. இல்லனா விடு, நானே போன் பண்ணி பாக்குறேன். அப்பா, நான் ஏற்கனவே அவ போனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. கல்யாணம் நல்லபடியா முடியட்டும்பா, அப்புறம் போய் பார்த்துக்கலாம். டேய் வசந்த், என்னடா பேசுற? இங்க யாராவது கேட்டா என்னடா பதில் சொல்றது?
யாராவது கேட்டா என்ன சொல்லணும் ஏது சொல்லணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, புரியுதா? டேய் நீ வா. கௌசல்யா அந்த மாதிரி செய்யற பொண்ணு கிடையாது. வசந்தும் பொய் சொல்ற பையன் கிடையாது. வேற என்னவா இருக்கும்? சுவாமிஜி, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன விஷயம்? அது என்னன்னா, நீங்க அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தப்ப சொன்னீங்க அந்த பொண்ணோட ரத்த சம்பந்தத்துல ஒரு உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னு. நான் இங்க வந்தது எதுக்காகன்னா, எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நடந்த விஷயம் அந்த ஈசனை சேர்ந்தது. அதை பத்தி யோசிக்கவே கூடாது. அதனால எந்த பலனுமே இல்லை. இப்போ நடக்க போற இந்த கல்யாணம் மட்டும்தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயா, சொல்லுங்க சுவாமிஜி. இந்த முகூர்த்தம் குறிச்ச நேரத்துல குறிச்ச மாதிரி நடக்கணும். கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது. அப்படியே செஞ்சுடலாம். அம்மா, மாப்பிள்ளை ரெடியா இருந்தா உடனே கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம். ஓ, சாமியார் வந்துட்டாரா? நேரம் நெருங்கிடுச்சு. நேரம் நெருங்கிடுச்சா? இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு பத்மா. சொல்லுமா. ஆண்டி, அப்பா நேத்து நைட்டு வெளியில போனவரு. இப்ப வரைக்கும் அப்பா வரவே இல்லை. யாரு கேட்டாலும் தெரியலனே பதில் சொல்றாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. ஆமா, நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவரையும் காணும், கஸ்தூரியையும் காணும். ஆண்டி, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னதா நீங்க வெளியில யார்கிட்டயும் காட்டிக்க வேண்டாம். ஆனா உங்ககிட்ட சொன்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும்னு தோணுச்சு. அதான் ஆண்டி நான் கால் பண்ணேன். சரிம்மா. சரி ஆண்டி. வாங்க போலாம். அங்க முகூர்த்தத்துக்கு வருஷம் கொடுக்கணும். சரி போலாம். அவங்க வேற சொன்னாங்க. சாமிஜி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நானும் காலையில இருந்து மண்டபம் பூரா தேடிட்டேன். பொண்ணோட அம்மா அப்பா 2 பேரையுமே காணும். நீங்க என்ன பார்த்து மாப்பிள்ளைய ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா பொண்ணோட அப்பா அம்மா வராம எப்படி? சொல்லுங்க சாமி. இத பாருங்க, அவங்க வந்துருவாங்க. எங்க போயிட போறாங்க? சுவாமிஜி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுவா இருந்தாலும் முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீங்க பொண்ணு ரெடியா இருந்தா உடனே கூட்டிட்டு வர சொல்லுங்க. சுவாமிஜி எப்படி சொல்றாருன்னா, நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சரி சாமிஜி. ஏமா, உனக்கு பொண்ணு இருக்கிற ரூம் தெரியும்ல, நீ போய். சரிங்கம்மா. பத்மாமா, மாப்பிள்ளை ரெடியா இருந்தா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னல, போங்க போய் கூட்டிட்டு வாங்க. அத்தை, எங்க என் வீட்டுக்காரரையும் கஸ்தூரி அக்காவையும் ரொம்ப நேரமா காணோம்? இங்கதான் பக்கத்துல போயிருக்காங்க, வந்துருவாங்க.
அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம மற்ற வேலையெல்லாம் போய் பாருங்க. ஆமா அனன்யா வா. இங்க என்னதான் நடக்குது? பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பப்போ பொண்ணோட அப்பா வரல. அப்ப கேட்டதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. இப்ப தாலி கட்ட போறான், அப்ப கூட பொண்ணோட அப்பா அம்மா வரமாட்டாங்க போல இருக்கே. இப்ப நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அன்பரசி அவ அப்பா அம்மா இல்லாம கல்யாணம் பண்ணிப்பாளா சொல்லுங்க? அது அவங்களுக்கே தெரியும். அதனால கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. நீங்க போய் விஸ்வாவை ரெடி ஆகி வர சொல்லுங்க போங்க. டேய் வசந்த், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. விஸ்வா ரெடியா இருந்தான்னா போய் அவனை கூட்டிட்டு வா போ. டேய், நல்லா கட்டி கூச்சல் போட்டு உன்னால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துக்கோ. ஏன்னா இனிமே உனக்கு லைஃபோட செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, இவர் அப்படியே கல்யாணம் ஆகி 5-6 பிள்ளைங்களோட கஷ்டப்பட்டு இருக்காரு. எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாரு பெருசா. சரி சரி ஓகே விடு. கல்யாணத்தை பத்தி நீ கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருந்தா எனக்கு ஓகே தான்ப்பா. டேய் விஸ்வா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன்டா. டேய், அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? அன்பரசி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? எதை பத்தி கேக்குற? சந்திரசேகர் அங்கிளும் கஸ்தூரி ஆண்டியும் நைட்டு போனாங்களா? இப்போ வரைக்கும் மண்டபத்துக்கு வரலடா. அவர் பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் வராம இருந்தா என்ன அர்த்தம்டா? ஏன் நம்ம அம்மா கோவப்படுறாங்கன்னா ஏதாவது காரணத்தோட தானே கோவப்படுறாங்க. ஐயோ டேய், ஆமாண்டா சாரி, நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்ப நீ கேட்டது தான் எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்க சார். இங்க பாரு அன்பரசி, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா பாத்துக்க. மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது நல்லா இல்ல இது நல்லா இல்ல சொல்லக்கூடாது, புரியுதா? சூப்பரா இருக்கு சார். உங்களுக்கு என்ன சார், ராஜா மாதிரி இருக்கீங்க. என்னோட அன்பரசிக்கு மட்டும் என்ன குறைச்சல்? பாத்தியா, அப்படியே வானத்துல இருந்து தேவதை நேர்ல வந்த மாதிரி அவ்வளவு அழகால இருக்க. நாம என்ன கேட்க சொன்னா அவன் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான்? எப்படி இருந்தாலும் விஷயம் வெளியில வந்துதானே ஆகணும். அப்புறம் வச்சுக்கிறேன். ஏய் விஸ்வா, என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க 2 பேர் நிக்கிறோம், எங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி வாங்க. அப்பா வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுறேன். சரி நான் வைக்கிறேன். என் மருமக தானே, குடு நான் பேசுறேன். குடுப்பா. என்ன மருமகளே, என் பையன் என்ன சொல்றான்? ஒண்ணு இல்ல மாமா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். அது சரிம்மா, நீங்க இங்கேயே இப்படி இருந்தா எப்படி? அங்க எல்லாரும் உங்க கல்யாணத்தை பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ரெடி ஆயி வாமா. சரிம்மா, விஷா கிட்ட கொடுக்குறேன். இந்தப்பா. ஓகே அன்பரசி, டைம் ஆயிடுச்சு, நான் அப்புறம் பேசுறேன். அன்பரசி, 1 hour கழிச்சு ஃபோன். நீங்க சொல்றது எனக்கு புரியல சார். ஏங்க, அவன் முன்னாடி போவானா, நீங்க பின்னாடியே வருவீங்களா? அதான் சொல்றான். ஏன்டா நீ முடி டக்குனு முடி. பாய். ஓ ஏய் பாரு பாரு எப்படி இருக்க பாரு, சூப்பரா சூப்பரா. வாங்க போலாம் 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 வாங்க. போலாம்.
அன்பரசு ரெடி ஆயிட்டியா நீ? உங்க பாட்டி சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. ரெடி ஆயிட்டே இருக்கேன், இதோ வந்துடுறேன்னு சொல்லுங்க. சரி அன்பரசி. அம்மா ஏன் இன்னும் வரல? ஒருவேளை அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிருக்குமோ? அன்பு, டைம் ஆகுது. நீ அப்பா அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சீக்கிரம் கிளம்பு, போலாம். ஐயோம்மா, இங்க என்னமா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. அவங்க செத்து போயிட்டாங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பா நின்னுடும்னு சொன்னீங்க. உன்னை நம்பிதானமா நான் இருந்தேன். இப்போ என்னடானா கல்யாண மேடைக்கு விஸ்வா வந்துருவார் போல இருக்கு. நான் என்னம்மா பண்றது? ஹே, பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருக்காத. சின்ன பாட்டி இவங்க. என்னங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா சந்திரசேகர் எங்க இருக்காரு? அவரா? அவர் இதோ பக்கத்துல போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. சரிங்க, நீங்க போங்க. வேற வேலை வந்துட்டான், பெருசா கேள்வி கேட்கறேன். ஜானகிம்மா, ஜானகிம்மா எங்க இருக்கீங்க? ஜானகிம்மா, இத வந்துட்டேன் சுவாமிஜி. வாங்க வாங்க. நமஸ்காரம் பண்ணிக்கோ. நானும் இந்த கல்யாணத்தை நிறுத்த எப்படி எப்படி எல்லாமோ பிளான் போட்டேன். ஆனா எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கல. எல்லாத்துக்கும் காரணமே அந்த சிவகாமியும் மங்காவும் தான். அவங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. அங்கிள் ஆண்டி நைட்ல இருந்தே வரல, எங்க போயிருப்பாங்க? என்ன பிரச்சனைனே தெரியலையே. ஜானகிம்மா, சொல்லுங்க சாமிஜி. அன்பரசு ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டா, இப்ப வந்துருவா. முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, சீக்கிரம் வர சொல்லுங்க. சாமிஜி எதுக்கு ரொம்ப அவசரப்படுத்துறாரு? விட்டா இவரே தாலி எடுத்து கொடுத்து கட்ட வச்சிருவாரு போல இருக்கே. வணக்கம். வணக்கம். வாங்க, உள்ள போங்க. ஏமா, நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். உன் புருஷன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு? அவ செத்துட்டான்னு சொன்னா கல்யாணம் நின்னுடுமேன்னு சொல்லாமலே இருக்காரா? அம்மா, நீ கவலைப்படாத. இங்க எல்லாமே நாம நினைச்ச மாதிரி தான் நடக்க போகுது. அவர் என்ன பண்ணாலும் விஷயம் வெளியில தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த கல்யாணம் நிக்க தான் போகுது. நீங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ, நான் வரேன். மா வரேன், இருடி. இருங்க பாட்டி, வரேன். மா என்னமோ பண்ணுங்க. நில்லுமா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வாங்க.
சிவகாமி வாங்க. அன்பரசி ரெடியா இருக்கா, போய் கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆனா அவரையும் கஸ்தூரியும் காணோம்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேன்ல. இப்ப எல்லாரும் கேக்குறாங்கல்ல, அவர் எங்கன்னு விசாரிச்சீங்களா? அவங்க வருவாங்க, நீ போய் அன்பரசியை கூட்டிட்டு வா. ஹே கிழவி, என்ன நடந்துச்சுன்னே உனக்கு தெரியாது. அது தெரியாம போய் அன்பரசியை கூட்டிட்டு வா, ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு வான்னு சொல்றேன். அதிகபட்சம் 10 நிமிஷம் தான். என் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது.